தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான கல்வாரி பலியிலே இணைந்து இறைவேண்டல் செய்வதற்காக இந்த மாலை வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் எதிர்நோக்கோடும் கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் தொடங்கியிருக்கின்ற புதிய திருவள்ளுவாட்டு ஆண்டிலே திருவருகை காலத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை, ஒரு நல்வாழ்வை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவருக்காக நாங்கள் காத்திருக்கின்ற, எதிர்பார்த்திருக்கின்ற, விழித்திருக்கின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற இந்த நாளிலே வரத்தை கேட்டு மன்றாடிக்கொள்வோம். பலியிலே இணைந்து கொள்ள எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ள அவர்களது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளிலும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும்.
எல்லா குன்றுகளுள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்குச் செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரக்கு அருவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓரினத்துக்கு எதிராக மற்றோரினம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி செய்ய மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்கி ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன, அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறுதிக்காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. Alleluia,
எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 37 தொடங்கி 44 நிறைவு பெற. அக்காலத்தில் மானிடமகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிடமகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவின் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று உட்காருங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு அழகான காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு இணைத்து ஆழப்படுத்தி நம்பிக்கையை அதிகரித்து ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி எதிர்நோக்கி காத்திருக்கின்ற விழித்திருக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம். இந்த நாளினுடைய இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வாகன ஓட்டுநர், டிரைவர் என்று சொல்லப்படுகின்றவர், தன்னுடைய வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது அவர் கவனமாக செலுத்த வேண்டியவராக இருக்கின்றார். முன்னும் பின்னுமாக இரண்டு பக்கங்களும் பார்த்து கவனமாக அவதானமாக நிதானமாக தன்னுடைய வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது அவர் தன்னுடைய உயிரை அவர் காத்து கொள்வார். காட்டிலே வாழுகின்ற மானை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான தீங்குகள், ஆபத்துக்கள், பொல்லாப்புகளிலே இருந்து தன்னுடைய வாழ்வை அது காத்து கொள்ள விரும்புகின்றது, ஆசைப்படுகின்றது, வாழுகின்றது. எல்லாவற்றுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு, அன்போடு, ஆசையோடு, பாசத்தோடு, பரிவோடு காத்து வருகின்றாள், பராமரித்து வருகின்றாள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது எவ்வாறு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அந்த தாய் கண்மூடுகின்ற பொழுதும் எப்பொழுதும் தன்னுடைய குழந்தை மட்டிலே, பிள்ளை மட்டிலே அவர் கவனமாக அவதானமாக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அது தாய்க்குரிய ஒரு மேலான சிறந்த உன்னதமான பண்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களும்
எம்முடைய வாழ்விலே இந்த காலத்திலே ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தையின் வழியாகவும் எம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக எம்முடைய நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுத்தி வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படி நாங்கள் எம்முடைய வாழ்விலே கவனமாக அவதானமாக இருக்க முடியும் என்று சொன்னால், எம்முடைய வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக ஆண்டவருடைய வழியிலே, உலகத்தினுடைய நோக்கத்தின்படி அல்ல, உலகத்தினுடைய போக்கின்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகின்ற, ஆண்டவர் கூறுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் வாழ வேண்டிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலத்திலே இருக்கின்றோம். கவனமாக இருப்பது, அவதானமாக இருப்பது என்பது நம்முடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் சாதாரணமாக செய்கின்ற விடயம். அதைவிட சற்று மேலாக இந்த நாட்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக எம்முடைய வாழ்வை ஆண்டவர் கொடுத்து அந்த வாழ்வு என்னும் கொடையை ஆண்டவருக்குள்ளே வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பு, இந்த நாட்கள் ஆண்டவராலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் நாட்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்திலே எடுத்து எம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள, பழைய பாவ நிலையிலே இருந்த ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலவிதமான இயற்கை அனர்த்தங்கள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், இழப்புக்கள், இறப்புக்கள், சொல்ல முடியாத வேதனைகளோடு பல இடங்களிலே பல மக்கள் கண்ணீர் வடித்து வாழ்ந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்த பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை நாங்கள் சிறப்பாக ஆண்டவருக்குள்ளே மகிழ்வாக அர்த்தமுள்ள விதத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்வை கொடுத்தவர் அதை சிறப்பாக வாழ்வதற்கும் எங்களுக்கு வழிகளை கொடுத்திருக்கின்றார். எங்களை ஆற்றலுள்ள மக்களாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றி இருக்கின்றார். நிதானத்தோடு வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கின்றார். நிம்மதியாக வாழ்வதற்கு எங்களுக்கு பல வழிகளை தந்திருக்கின்றார். வாழ்விலே பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் எண்ணங்களோடும் ஆசைகளோடும் அபிலாஷைகளோடும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகின்றோம். பலவற்றுக்காக நாங்கள் ஓடி ஓடி உழைக்கின்றோம், சேகரித்து வைக்கின்றோம். பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு இவைகள் நம்முடைய வாழ்விலே தேவையானதாக இருந்தாலும் இவைகளை விட ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை நாங்கள் சிறப்பாக வாழ, ஆண்டவருக்குள்ளே வாழ, ஆண்டவருடைய வழியிலே வாழ, அதை நாங்கள் கவனமாக அவதானமாக நாங்கள் வாழ ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக அமையும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலம், நாங்கள் தொடங்கி இருக்கின்ற திருவருகை காலம், நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நின்று ஆண்டவரை எம்முடைய வாழ்விலை, ஆண்டவர் தான் எம்முடைய வாழ்விலை எல்லாம் என்று முதன்மைப்படுத்தி முன்னிறுத்தி நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது அந்த வாழ்வை நாங்கள் காத்துக்கொள்வோம். அது எங்களுக்கு எம்முடைய வாழ்விலே ஒரு மகிழ்வை, ஒரு நிறைவை எங்களுக்கு கொடுக்கும். ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். அந்த அன்பும் அந்த இரக்கத்தையும் நாங்கள் நம்முடைய வாழ்விலே வாழ நாங்கள் முயற்சி செய்வோம். ஆண்டவருக்குள்ளே நம்முடைய வாழ்வை நாங்கள் நிலைநிறுத்துவோம். எதிர்நோக்குள்ள மக்களாக நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்வை நிலைநிறுத்தி வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த நாளிலே நாங்கள், இந்த கடந்து வருகின்ற நாட்களில் நாங்கள் சிறப்பாக வேண்டி நிற்போம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். தொடர்ந்து மன்றாடிக்கொள்வோம். ஆண்டவர் தாமே கொடுத்த வாழ்வை இந்த நாட்களிலே, இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற, விழித்திருக்கின்ற எம்முடைய வாழ்வை, நம்பிக்கையை அதிகரித்து ஆண்டவர் கொடுத்த அன்பை, இரக்கத்தை நிறைவாக வாழ்ந்து மகிழ்வோடு மகிழ்ச்சியுள்ள நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் வரத்தை கேட்டு மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். எழுந்தின்று எம்முடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த
ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருப்பாதம் இந்த நாளிலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்கள், செபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி மன்றாடிக் கொள்வோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது திரு அவையின் தலைவர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவரது உடன் தொண்டர்களான கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள், இருப்பாட்துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து யாக்கோபின் இறைவனான உமது திருமுன் மாசற்றவர்களாக வாழ்ந்து உம் திருமகன் இயேசுவின் உண்மை சாட்சிகளாக அவர்களுக்கு தேவையான உடல் உள ஆன்மீக அருள் நலன்களை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள எமது இலங்கை நாட்டை காத்தமைக்காக நன்றி கூறுவதுடன் இதனால் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு தேவையான உதவிகளை வழங்கவும் இறந்து போன மக்களுக்கு ஆன்ம இளைப்பாற்றியை அளித்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிறு தினத்தில் உமது ஆலயம் வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு நமது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் உமது பக்தர்களை ஆசீர்வதித்து இத்திருவருகை காலத்தில் இருளின் செயல்களை விட்டு விலகி ஒளியின் மக்களாகும் வழிகளை மேற்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருவருகை கால முதலாம் ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் செய்யும் அருட்தந்தையை நீர் ஆசீர்வதித்து அவர் இறையரசு பணிகளில் மென்மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டிய ஆன்மீக உடல் உள அருள் நலங்களை நிறைவாக பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடிக் கொள்வோம். கரங்களை குவித்துக் கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். எம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு என்னும் கொடை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பலவிதமான நன்மை தினங்கள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய இரக்கம், அன்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்வோம். எங்களை என்றும் அதிகமாக அன்பு செய்கின்ற இயேசு ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இந்த மாலை வெளியிலே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்ற உம்முடைய உன்னதமான பரிசுத்தமான கல்வாரி பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும்
எம்முடைய வாழ்வையும் ஆண்டவரை உடமாக நம்பிக்கையோடு ஒப்புத் தருகின்றோம். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் எடுத்து சொன்ன எல்லா விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தக்க நேரத்திலே தந்து உதவிட வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கே இறைபற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமருவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்ளுவோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து வாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்கு பரிபாலகராய அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய தூய பாதுகாவலர் புனித செபஸ்தியார், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை பார்த்து நம்பிக்கையோடு கரம் பிரித்து மன்றாடிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பசி போக தன்னை உணவாய் தந்தவரே. கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவையின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றி கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். 60% வரை தள்ளுபடியுடன் நவம்பர் 26 முதல் 30 வரை அபான்ஸ் பிளாக் ஃப்ரைடே.